இங்கே பாருங்கள், எங்கள் வீடு லாஃப்ட் மட்டும் வந்தோன்னே எடுத்த வீடியோங்க. லாஃப்ட் மட்டும் இது தாங்க. இதுக்கப்புறம் லாஃப்ட்டு சன் சைடு, ஜன்னலுக்கு சன் சைடெலாம் போட்டு அதுக்கப்புறம் தாங்க மறுபடியும் செவுரு வைக்க ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ உயரம் போட்டோங்க. இப்போ கட்டி முடிச்சுட்டு பார்த்தா உயரமே இல்லாத மாதிரி இருக்குங்க. ஏன்னா ரோடு ஹைட்டு ஏற ஏற அது நம்ம வீடு பள்ளமாகும்பாங்கல்லங்க, அது மாதிரி ஹைட்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டு தாங்க செஞ்சோம். ஒன்று செஞ்சு பார்த்தா தாங்க தெரியுது, இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு ஆசையாக யோசனை பண்ணி பண்ணி பார்த்து பார்த்து செஞ்சோங்க. இது வந்து முன்னாடி போர்ட்டிகாலுக்குங்க முன்னாடி விட்டுருக்கோம். அங்கே ஒரு விண்டோ வர மாதிரி. அது வந்து இந்த போர்ட்டிகாலுக்கு இந்த பக்கம் ஒரு ரூம் வர மாதிரிங்க. ஃபஸ்ட் ரூமு அட்டாச் பாத்ரூமோடைங்க. எல்லாம் ஜன்னல்லாம் பெரிய ஜன்னலாகவே விட்டாச்சுங்க. அப்போ தான் நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும்னு சொல்லி நல்லா பெரிய ஜன்னலாக வச்சாச்சுங்க. இது ஒரு அட்டாச் பாத்ரூமுங்க. அப்படியே வெளியில் வந்தோன்னா ஹாலுங்க. ஹால் அப்படியே வெளில வந்து போர்ட்டிகால்லேருந்து ஹாலுங்க ஸ்ட்ரைட்டாக. எல்லாம் பில்லர் போட்டு தாங்க செய்கிறோம். பில்லர் போட்டு தான் செஞ்சோங்க. இது வந்து ஹால்லேயும் ஒரு பெரிய ஜன்னலுங்க. ஹால்லேருந்து அந்த இது பில்லருக்கு நேராக ஒரு செவுரு வர மாதிரி இருக்குங்க. தடுத்து அதுலேருந்து டைனிங் ரூம் மாதிரி போட்டுக்கிற மாதிரிங்க. ஹால்லேருந்து ஒரு ரூம் உள்ளே போகுதுங்க. இது வந்து செகண்ட் ரூமுங்க. அதுக்கும் நல்ல பெரிய விண்டோவாக போட்டு நல்லா அட்டாச் பாத்ரூம் போட்டாச்சுங்க. சென்டரில் செவுரு வருங்க அந்த பாத்ரூமுக்கு அந்த பாத்ரூமுக்கும். இதுதாங்க செகண்ட் ரூமு. நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்க, இங்கே ஒரு பில்லருக்கு நடுவில் செவுரு ஒன்று, அதுக்கு தான் அந்த செங்கல் வரி விட்ருக்காங்க. அங்கேருந்து ஒரு செவுரு வச்சாங்கன்னா அப்படியே அது தடுத்தோன்னா அந்த பக்கம் டைனிங் ரூமுங்க. டைனிங் ரூம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கிச்சனுங்க. இது வந்து சும்மா இப்போ ஜாமான் எடுக்கிறதுக்கு கேப் விட்ருக்காங்க, அப்புறம் அடைச்சிருவாங்க. விண்டோ வருங்க அந்த இடத்துலையும். இங்கே ஒரு விண்டோ. அப்புறம் கிச்சனுங்க. இது கிச்சனுக்கு போனால் கிச்சன்லேயும் நல்லா பெரிய விண்டோங்க. இதுதாங்க கிச்சன். ஒவ்வொருத்தவங்களுக்கு சொந்த வீடுங்கிறது ஒரு கனவு தாங்க. அது செஞ்சு அதை ஒன்று ஒன்றா செய்யும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க.